ஸ்ரீலாப் டிக்டாக்ல பார்வையாளருக்கு முதற்கண் வணக்கங்கள். ஜெர்மன் அரசாங்கமானது ஜெர்மனியினுடைய புதிய பிரஜா உரிமை சட்டத்தில் சில மாற்றங்களை கொண்டு வர உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது கடந்த ஆணி மாதம் இந்த புதிய பிரஜா உரிமை சட்டமானது அமுலுக்கு வந்திருந்தது. இந்த புதிய பிரஜா உரிமை சட்டத்தில் டியூபோ ஐன்போகர் என்று சொல்லப்படுகின்ற 3 வருடங்கள் ஒருவர் இந்த நாட்டில் இருந்து இவர் இந்த நாட்டின் சமுதாயத்துடன் தன்னை ஒன்றாக கலந்திருந்தால், குறிப்பாக இவர் ஜெர்மன் மொழி அறிவில் C1 என்று சொல்லப்படுகின்ற மொழி தேர்ச்சி பெற்றிருந்து மற்றும் இந்த நாட்டிலேயே ஹவுஸ் பில்டிங் என்று சொல்லப்படுகின்ற தொழில் பயிற்சி மற்றும் பல நிபந்தனைகளை இவர் நிவர்த்தி செய்தால் இவர்கள் 3 வருடத்தில் ஜெர்மன் பிரஜா உரிமையை பெற்றுக்கொள்ள முடியும். புதிய ஜெர்மனியின் உள்ளூராட்சி அமைச்சரான அலெக்சாண்டர் டோப்ரிங் அவர்கள் பதவி ஏற்றவுடன் இந்த டியூபோ ஐன்போகர் சொல்லப்படுகின்ற கடுகதி ஜெர்மன் பிரஜா உரிமை சட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று கோரியிருந்தார். இதன் பிரகாரம் ஜெர்மனியின் தற்போதைய கூட்டு அரசாங்கத்தினுடைய பங்காளி கட்சிகளான SPD, CDU, CSU கட்சியானது இந்த டியூபோ ஐன்போகர் சொல்லப்படுகின்ற கடுகதி பிரஜா உரிமையை இல்லாது செய்கின்ற விடயத்தில் ஒரு இணக்கப்பாடை கண்டுபிடித்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த இணக்கப்பாட்டின் பிரகாரம் வருகின்ற 15/9/2025 இந்த புதிய சட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிய வந்திருக்கின்றது. இந்த புதிய சட்டமானது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பிற்பாடு சட்டமாக மாறிய பிற்பாடு இந்த டியூபோ ஐன்போகர் என்று சொல்லப்படுகின்ற 3 வருடத்தில் ஜெர்மன் பிரஜா உரிமையை பெறுகின்ற சட்டமானது நடைமுறைக்கு வராது என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளையில் 15/9/2025 முதல் இவ்வகையான விண்ணப்பங்களை வெளிநாட்டவர் காரியாலயங்களில் ஒப்படைத்தவர்களுடைய விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் என்றும் இந்த செய்தியை வெளியிட்ட பத்திரிகையானது தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றது. மேலும் ஜெர்மன் அரசாங்கமானது ஜெர்மனிக்கு பல நாடுகளிலிருந்து அகதி விண்ணப்பங்களை மேற்கொள்ளும் பொழுது சில நாடுகளை பாதுகாப்பான நாடுகளாக மத்திய அரசாங்கமானது பிரகடனப்படுத்தியிருந்தது. இதேவேளையில் தற்பொழுது மாநிலங்களுக்கு இந்த அதிகாரங்களை வழங்குவதற்கு மத்திய அரசாங்கம் யோசித்து வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது மாநிலங்கள் விவரங்களின் அடிப்படையில் எந்த நாடு பாதுகாப்பான நாடு என்று அவர்கள் பிரகடனப்படுத்த முடியும் என்ற வகையில் சட்டங்களில் சில மாற்றங்களை கொண்டு வர உள்ளதாகவும் இந்த செய்தியை வெளியிட்ட பத்திரிகையானது தெரிவித்திருக்கின்றது.